அல்லாஹ் வரவேற்பானா? என்னுடைய அன்பனை இடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவானா? அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமா? அல்லது இவனை எனக்கு கண்முன்னால் கொண்டு வராதீர்கள், அவனை தூக்கி எறியுங்கள், அவனுடைய ரூஹை எங்கேயாவது தூக்கி எறியுங்க என்று சொல்லுவானா? ஒவ்வொருத்தருடைய நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவது என்று சொன்னால் மௌத்தை தான் விரும்புறது, அதை யார் தான் விரும்புவாங்க? அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறார் என்று சொல்றீங்களே, அப்படி என்றால் மௌத்தை யார் விரும்புவாங்களோ அவங்க அல்லாஹ் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. மௌத்தை யார் தான் விரும்புவாங்க? சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, ஒரு உண்மையான அடியான் இந்த உலகத்தை விட்டு மரணம் அடைய போகின்ற நேரத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கத்தையும் காட்டப்படும், நரகத்தையும் காட்டப்படும். இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் நமக்கு என்ன செய்யப்படும்? நாம சொர்க்கத்தையும் பார்க்கலாம், நரகத்தையும் பார்க்கலாம். இது நம்முடைய நிலை. நம்முடைய இந்த இறுதி நாளாக இன்று நாள் இருந்தால் நாம் இன்றைக்கு சொர்க்கத்தையும் காண முடியும், நரகத்தையும் காண முடியும். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு நல்லவனாக இருந்தால் முதல்ல நரகத்தை காட்டப்படும், நரகத்திலே அவன் தங்க இருந்த இருப்பிடத்தை காட்டப்படும். என்னுடைய அடியானே, இந்த நரகம் உனக்காக இருந்தது, இந்த இடத்துலதான் நீ தங்குறதா இருந்த, ஆனால் நீ நல்லவனாயிட்ட, நல்ல ஒரு முயற்சி செய்தாய், என்னுடைய அன்பிற்கு காரணமாக மாறிவிட்டாய், என்னுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டாய். இங்கே இருக்க வேண்டிய உனக்கு சொர்க்கத்திலே இந்த இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். பார் சொர்க்கத்தை, அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான். சொர்க்கத்தில் இந்த இடத்துல இருக்க போற ஒரு அடியான் நல்ல மனிதனாக இருந்தால் இன்று நம்முடைய மரணம் வரப்போகின்ற நேரத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் தங்கம் போகின்ற சொர்க்கத்தின் காட்சிகளை காட்டப்படுகின்றன. எவ்வளவு அழகான இருக்கைகள், எவ்வளவு அழகான மரங்கள், அங்கே கீச்சிட்டு பறக்கின்ற பறவைகள், சலசலத்து ஓடக்கூடிய ஆறுகள், சுவை மிகுந்த அற்புதமான ஆறுகள், அங்கே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊரின் பெண்கள், இப்படி பலவிதமான சொர்க்கத்தினுடைய பேரின்ப காட்சிகள். இதையெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே அந்த அடியான் சொல்கிறான், என்னை சீக்கிரம் உயிரை வாங்க, நான் சீக்கிரம் அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வுடைய பரிசுகளை வாங்க போறேன். இப்படி அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகின்ற அந்த மனிதனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். என்னுடைய அடியான் என்னை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அவனை சீக்கிரம் என்னை கொண்டு வாங்க, என்னிடம் கொண்டு வாங்க, என்னிடத்துல கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாருடைய வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர் நல்லடியார், அவருக்கு லேசான முறையில் கேள்வி கேட்கப்படும். فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. தன் குடும்பத்தை நோக்கி இன்பத்தோடும் மிகவும் மகிழ்ச்சியோடும் அவர் போவார். எந்த குடும்பம்? இந்த உலகத்தில் இருந்த குடும்பமா? இல்ல, நிரந்தர குடும்பம் ஒன்று இருக்கு தெரியுமா மறுமையில? அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு போவார். அப்ப சொர்க்கம் கிடைச்சிடும், சொர்க்கத்துல ஒரு குடும்பம் அமைஞ்சிடும், அந்த குடும்பத்தை நோக்கி சந்தோஷமாக போவார். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ. யாருடைய இடது கரத்திலே அவருடைய பட்டோலை கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு இந்த பட்டோலை கொடுக்கப்படாமலே இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, நான் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா, நான் பிறந்தே இருக்க கூடாதா, பிறக்காமலே போயிருக்க கூடாதா? மனிதன் சொல்லுவான். இது ஒரு நல்லவர் கெட்டவருடைய நிலை.
சங்கையாளர்களே, இந்த நிலைதான் ஒரு நல்லடியாருடைய காட்சியிலே காட்டப்படும், கண்களிலே காட்டப்படும். அவருடைய கண்களிலே நீ தங்க இருந்த நரகத்தின் இடம் இது, ஆனால் நீ நல்லவனாக இருந்ததால் இதோ இந்த சொர்க்கத்தில் நீ தங்க போகிறாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய தங்கும் இடத்தை பார்த்தவுடன் அவன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவான். அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே மாதிரி ஒரு தீய மனிதன் அந்த மனிதனுடைய கண்களிலே சொர்க்கம் காட்டப்படும். நீ நல்லவனா இருந்திருந்தா இந்த இடத்துல நீ தங்க இருந்த, ஆனா நீ கெட்டவனா போயிட்ட, அதனால நரகத்துல நீ தங்க போற இடம் இதுதான் காட்டப்படும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம், அங்கே தலையை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான விஷப்பாம்புகள், கள்ளி செடிகள், கதறல் சத்தங்கள், நாற்றம் எடுத்த சீல் சலத்தினுடைய ஆறுகள், கொடூரமான காட்சிகள், அனல் கக்குகின்ற அந்த நரக நெருப்பை பார்த்த மாத்திரத்திலே வேண்டாம், நான் அல்லாஹ்வை சந்திக்கவே வேண்டாம், அவருடைய முகத்திலே நான் விழிக்க வேண்டாம், அவருடைய இத்தகைய தண்டனை நான் பெற வேண்டாம் என்று கதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், அவனை என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்துறாதீங்க, அப்படியே கொண்டு போங்க நரகத்துக்கு, என் கண்ணு முன்னாலே கொண்டு வந்துறாதீங்க. நல்லடியார்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தமான சூழ்நிலை, தீயவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான சோகமான முடிவு. இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் நம்முடைய நாள் எப்படி இருக்கும்? முந்தியவருடைய நிலையை கொண்டு இருக்குமா, அல்லது பின்னவருடைய நிலையை கொண்டு இருக்குமா? நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்? நம்முடைய கையில என்ன இருக்கின்றன? கட்டுச்சாதங்கள் இருக்கின்றனவா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்வை பார்த்து முனாஜா செய்வார்கள். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஸாதுன் கலீல் முக்லிஸன் பி சித்கியதி இந்த பாபிக யா ஜலீல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி அழுது கண்ணீர் வடித்து முனாஜா செய்வார்கள். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஸாதுன் கலீல். யாருக்கு எந்த விதமான நன்மையினுடைய சுமைகள் இல்லையோ, கட்டுச்சாதங்கள் இல்லையோ, அத்தகைய இந்த பலகீனமான அடியானை உன்னுடைய அருளை கொண்டு பற்றிக் கொள்வாயாக இறைவனே. யாரு? என்னுடைய உம்மத்தினுடைய அத்தனை பேருடைய ஈமானையும் அபூபக்கருடைய ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் உயர்ந்ததாக இருக்கும் என்று நபி சொன்னார்களே, அந்த அபூபக்கர் சொல்கிறார்கள், ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஸாதுன் கலீல். எந்த நன்மையும் இல்லாத இந்த அடிமையை உன் அருளை கொண்டு பற்றிக் கொள்வாயாக. முக்லிஸன் பி சித்கியதி இந்த பாபிக யா ஜலீல். பேர் உபகாரமே, பேரொளி மிக்கவனே, பரிசுத்தமான உள்ளத்தோடு உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை நீ பற்றிக்கொள், என்னை ஏற்றுக்கொள். ஐன மூசா ஐன ஈசா ஐன அய்யூப் ஐன நூஹ். மூசா எங்கே? அந்த ஈசா எங்கே? அந்த அய்யூப் எங்கே? அந்த நூஹ் எங்கே? எல்லோரும் பிரிந்து விட்டார்கள், நானும் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். என்னை உன்னுடைய அருளை கொண்டு பற்றிக்கொள், உன்னுடைய அருளை கொண்டு என்னை அணைத்துக் கொள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சிறந்த மகான்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்கிறார்கள் என்றால், இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் நம் நிலை எப்படி இருக்கும்? நம்முடைய பயணம் சந்தோஷமா இருக்குமா? நம்முடைய பயணம் கவலையானதாக இருக்குமா? எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஆரம்பத்தில் சொல்லி காட்டினோம். இன்னக்கும் தமூதுன கமா தஈஷூன். நீ எப்படி வாழ்ந்தாயோ அப்படித்தான் மரணம் அடைவாய். வதுபஅஸூன கமா தமூதுன். நீ எப்படி மரணம் அடைந்தாயோ அப்படித்தான் எழுப்பப்படுவாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாம் எப்படி வாழ்ந்தோம்? நம்முடைய மரணம் எப்படி நடக்கும்? நம்முடைய மரணம் எப்படி நடக்கும்? சஹாபாக்களுடைய மரணங்களை பற்றி பேசுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் உங்களை உயிரை வாங்க சொன்னா, உங்களை கூப்பிடுறான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை உயிர் வாங்குவானா? அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்கிறதுக்கு பிரியப்படாம இருப்பானா?
சொன்னாங்க, அப்படியா இந்த மௌத் மூலமா என்னுடைய நண்பரை சந்திக்க போறேன்னா நீ உயிரை வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ராஹிம் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கப்பட்டது, யா நபி அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விரும்புகிறீர்களா அல்லது மறுமையை விரும்புகிறீர்களா? அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, உயர்தரமான என்னுடைய நண்பனை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நபி கடைசி நேரத்திலே ஏதோ முணுமுணுத்தார்கள். நான் காது கொடுத்து கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அவருடைய மடியிலே நபி படுத்து கிடக்கிறார்கள், நெஞ்சின் மீது சாய்ந்தவர்களாக படுத்திருக்கிறார்கள். நபியினுடைய முடிவு நேரம். நபி மயக்கமாகிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள், மயக்கமாகிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள். கடைசி நேரத்தில் ஏதோ முணுமுணுக்கிறார்கள். நபியினுடைய வாய்க்கு பக்கத்திலே தன்னுடைய காதை தாழ்த்தி கேட்கிறார்கள். நபியினுடைய நாவு முணுமுணுக்கிறது, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அலா. என்ன வார்த்தை இது? நபி அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். நீங்கள் உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா, உங்களுடைய நண்பனை தேர்ந்தெடுக்கிறீர்களா? உயர்வு மிகுந்த என்னுடைய நண்பனை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய ரட்சகனா, என்னுடைய உயர்வு மிகுந்த நண்பனாகி அல்லாஹ்வை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். நபியுடைய பதில். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நிலை நமக்கு உருவாக வேண்டும். உருவாகுமா? நம்முடைய காரியங்கள் அப்படி இருக்கின்றனவா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இறுதி நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், ஆயிஷா, உனக்கென்று உன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு சொத்தை கொடுத்தேன், ஒரு நிலத்தை கொடுத்தேன். ஆனால் என்னுடைய மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏற்படுகிறது. உனக்கு மட்டும் ஒரு நிலத்தை கொடுத்து அநியாயம் செய்து விட்டனோ என்று. என்னுடைய மரணத்துக்கு பிறகு அதை பங்கு வைத்து உன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீயும் அதை எடுத்துக்கொள். நான் அநியாயம் செய்யக்கூடாது. அதுக்கு பின்னால் சொல்றாங்க, நான் இறந்த பின்னால் நான் கலீஃபா பதவி ஏற்கிற போது என்ன சொத்து இருந்ததோ அதை தவிர கூடுதலாக ஏதாவது இருக்குமே ஆனால் அதை கசானாவிலே சேர்த்து விடுங்கள், பொது நிதியிலே சேர்த்து விடுங்கள். ஒரு அடிமை, ஒரு வாகனம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பதவி ஏற்புக்கு பிறகு அதை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய நண்பர் அபூபக்கர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, பின்னால் வரக்கூடிய கலீஃபாக்களின் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்தி விட்டார் அவர் என்று சொன்னார்கள். உலக வாழ்க்கையிலே நியாயத்தை கடைபிடித்தவர்களுடைய மரண நேரமும் நியாயமானதாக இருக்கும். இதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோமோ கடைசி நேரம் அப்படித்தான் இருக்கும். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பாருங்க. ஃபஜ்ர் நேரத்திலே தொழ வைக்கின்ற போது வேலைக்கு பின்னால் ஒருவன் ஒளிந்திருந்து குருவாளால் குத்துகிறான். குடல் வெளியே வந்து விடுகிறது. அவர் பிடிக்கப்படுகிறான். அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, என்னை கொலை செய்தவன் யார், முஸ்லீமா காபிரா? ஒரு காபீர் என்று சொல்லப்பட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிமினுடைய கையினால் நான் குத்து வாங்காமல் இறந்து போகிறேனே, அதுவரை எனக்கு சந்தோஷம். காரணம், ஒரு முஸ்லிமுக்கு நான் கெட்டது செய்யவில்லை என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு வாலிபர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார், யா அமீருல் முஃமினீன் அப்ஷிர், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழியை பின்பற்றி சரியான முறையில் நடந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தன. இப்பொழுது நீங்கள் ஷஹாதத்தின் அடிப்படையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை அடைய போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விடை பெற்று கொஞ்ச தூரம் போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாய்க்குள்ள பால ஊந்தா வெளியே வந்தது, குடல் வெளியே வந்து கிடக்கு, உள்ளுக்குள்ள போல. அப்படிப்பட்ட குற்றுயிரும் குறையுமாக கிடக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த சஹாபியினுடைய சொல்லை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க கிடக்கும் போது அந்த நேரத்தில் என்ன செய்ய அவர் போகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை கூப்பிடுகிறான். இந்த மனிதரை கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தோழரே, உங்களுடைய ஆடை கடந்த காலத்துக்கு கீழே இருக்கு, அது கொஞ்சம் வேர்த்து கட்டணும். யோசனை பண்ணி பாருங்க. வாழ்க்கை முழுவதும் அவர்கள் ஒரு தெருவிலே போனால் ஷைத்தான் இன்னொரு தெருவுக்கு போவான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால்
கடைசி நேரமும் அவ்வளவு கண்ணியமானதாக அமைந்திருக்கிறது. ஒரு தவறை பார்த்தால் நேரடியாக சொல்லக்கூடிய தன்மை, இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கா? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி வமன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி வமன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி வதாலிக அضعஃபுல் ஈமான். ஒரு தவறை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய கையினால் தடுங்கள், அல்லது உங்களுடைய நாவினால் தடுங்கள், அல்லது உங்களுடைய மனதால் அது தவறு என்று நினையுங்கள். இதுதான் ஈமானிலே பலகீனமான ஈமான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே தடுத்தார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக சில சிறுமிகள், சில அடிமை பெண்கள், சில சிறுமிகள் தஃபை வைத்து சில பாடல்களை பாடிக்கொண்டு அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல வந்தாங்க. அந்த பாட்டு தொடருது. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க? தஃபை கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. தஃபை கையில வச்சிருந்த மாதிரியே காட்டல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இந்த சிறுமிகள் செய்த அந்த காரியத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்க்கு அல்லாஹ் சிரிக்க யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிரிப்பை அல்லாஹ் நிரந்தரமாக்குவாங்க. எதுக்காக சிரிச்சீங்க? என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்? எதுக்காக சிரிக்கிறீங்க? உமரே, இவ்வளவு நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு அழகா கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபூபக்கர் வந்தா ஒண்ணுமே கண்டுக்கல, கொட்டு தாளம் பாட்டு எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க வந்தீங்க, கீழே தப்ப போட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாரு, உங்கள் மீது நாசம் உண்டாகும், ரசூலுக்கு நீங்கள் பயப்படாம எனக்கா பயப்படுறீங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, நீங்க ஒரு தெருவில் போனால் ஷைத்தான் இன்னொரு தெருவுக்கு போயிடும். காரணம், அவ்வளவு பயங்கரமான ஆள். நீ பாத்திரை கண்டால் அவ்வளவு பொங்கி எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண நேரம், உணவு உள்ள போனா வெளியே வந்துருக்கு. அப்படிப்பட்ட நிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை பாருங்கள். அந்த சகோதரரை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழரே, உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே ஆடை இருக்கிறது, கொஞ்சம் தூக்கிக்கிறது. நம்ம நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய காலுக்கு கீழே தான் ட்ரெஸ் இருக்கு. யாரையாவது சொன்னோமா? யாருக்காவது சொல்லி காட்டணுமா? காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த தோழர் வெற்றியாளராக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்துருல்லாஹு மன் ஜர்ர தௌபஹு குயலா. யார் பெருமையோடு தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழே பரவ விட்டவராக நடப்பாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருக்கு அந்த கவலை இருக்கு? இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காவது அந்த கவலை இருக்குதா? லுங்கியை கட்டுறவங்களும் அப்படிதான் கட்டுறோம், அபாவை போடுறவங்களும் அப்படிதான் போடுறோம், பேண்ட் போடுறவங்களும் அப்படிதான் போடுறோம். காரணம் கேட்டா ஃபேஷன். பேண்ட கொஞ்சம் மடக்கி விடுங்க, அது அவ்வளவு நாகரிகமா இருக்காது, அவ்வளவு நாகரிகமா இருக்காது. ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், கரண்ட காலுக்கு கீழே அபா வந்தா கூட காலு கூசும், நம்மளால நிக்க முடியாது. எப்படா அதை கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் நம்மளுடைய உள்ளத்துல வருது. இப்படி இருக்க வேண்டும். அப்ப அந்த தவறை எவ்வளவு பெரிய தவறா நினைச்சு எந்த சூழ்நிலையை சொல்லி காட்டுறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு சொல்லணும்னா, இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைமுறை, நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்குமா? இருக்காது. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கல. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கல. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதோ நம்முடைய முடிவும் அப்படித்தான் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள், இறுதி நேரத்தில், அதாவது என்னை அடக்கம் செய்கின்ற நேரத்திலே நான் இறந்ததுக்கு பின்னால வசியத் செய்யறாங்க பாருங்க. வேற விதமான வசியத்தே கிடையாது. நான் இறந்ததுக்கு பின்னால என்னை ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டதுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று, என்னுடைய தாயாரிடத்தில் சென்று, அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீர்கள். என்ன சொல்றாங்க? அமீருல் முஃமினீன் என்று சொல்லாதீர்கள். உமரிடம் இருந்து நான் ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன். உமர் இந்த ஜனாசாவை மையத்தை உங்களுடைய அறையிலே
அபூபக்கருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார். அனுமதிக்கிறீங்களா கேளுங்க. அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் கேட்டாருன்னு சொல்லாதீங்க. காரணம் அந்த நேரத்தில் நான் அமீருல் முஃமினீன் இல்லை, நான் மொத்தா போயிட்டேன். எப்படிப்பட்ட நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில, என்ன வார்த்தையை எவ்வளவு நினைச்சு பார்த்து சொன்னாங்க பாருங்க. ஆனால் தீயவனுடைய முடிவு ஏற்படுகின்ற நேரத்தில் அவருடைய முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? அபூ ஜஹலுடைய மௌத் சமயத்தில் அவன் சொன்னான், கொஞ்சம் விட்டு வெட்டுங்க. கழுத்தை வெட்ட போற நேரத்துல அவன் சொன்னான், கழுத்தை கொஞ்சம் விட்டு நெஞ்சோட சேர்த்து வெட்டுங்க. காரணம், காபிர்களுடைய இறந்தவர்களின் தலைகள் முகமதுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்படி உயிரோடு இருக்கும் போது தலை நிமிர்ந்து இருந்தேனோ அத மாதிரி ஏன் தலை கொஞ்சம் உயரமா இருக்கும். செத்த பிறகு என்ன அகந்த பத்தியலா, எவ்வளவு பெருமை பத்தியலா, என்ன கிடைக்கல அவனுக்கு, என்ன கிடைக்கிற போது மூத்தாம் போனதுக்கு பின்னால வாழ்க்கை முழுவதும் அப்படி இருந்ததுனால சாவுற நேரத்தில் அந்த மாதிரி நடந்தது. இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம் நினைவுகள் எப்படி போகும்? கண்ணியமானவர்களே, கடை வைக்க வேண்டியதுதான், காசு சம்பாதிக்க வேண்டியதுதான், கல்லா பெட்டியே கதியில் கிடக்க வேண்டியதுதான். ஆனா கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அல்லாஹ் கொடுத்த கடமை இருக்குல்ல. பணத்தை எண்ணக்கூடிய அதே நேரத்தில் தஸ்பீஹ் எண்ணணுமா கூடாதா? கல்லா பெட்டியை கடமையோட பார்க்கும் போது கடமையான தொழுகையை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செல்வம் நினைக்கின்ற அதே நேரத்தில் நமக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் பெரிய செல்வம் நினைக்க வேண்டியது இல்லையா? மார்க்கமும் உலகமும் ரெண்டு கண்களாக இருக்க வேண்டும். ஒரு கல்ல வெண்ண, ஒரு கல்ல சுண்ணம், எப்படி நியாயமாகும்? மார்க்கத்துக்காக 1 மணி நேரம் என்றால் உலகத்துக்காக 23 மணி நேரம் எப்படி நியாயம்? அல்லாஹ் கொடுத்த ஆயுள், அல்லாஹ் கொடுத்த கடை, அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் கொடுத்த உடல், அல்லாஹ் கொடுத்த உயிர், அல்லாஹ் கொடுத்த பார்வை, அல்லாஹ் கொடுத்த ஏகப்பட்ட நியமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஆனால் இது ஒரு டெஸ்ட் உலகம். இந்த உலகத்தை நம்ம வாழும் போது எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கு ஃபைனலா கேட்கக்கூடிய கேள்விதான் கடைசி நாள். இன்று நம்முடைய இறுதி நாளாக இருந்தால் அது ஃபைனல் எக்ஸாம். அதுல பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் நம்ம வாழ்க்கையில படிச்ச பரீட்சையை வச்சுதான். வாழ்க்கையில நல்லதை படிச்சிருந்தோம்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாம் கரெக்டா இருக்கும். அதுக்கு கிடைக்க போகின்ற அதாவது சர்டிபிகேட் அருமையாக இருக்கும் கபூர்ல ஆகிரத்துல. ஆனால் வாழ்க்கை முழுவதும், லைஃப் முழுவதும் நாம சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா கடைசியா பரீட்சை எழுதுற நேரம் கை சேரமா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும், இன்று நம்முடைய இறுதி நேரமாக இருந்தா நம்முடைய நிலை என்ன? கண்ணியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். அப்ப நல்லவர்களுடைய முடிவு. அடுத்து பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இறுதி நாள் என்பது எதுன்னு அவங்க சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் காக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்றாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப இரண்டாவது வர்றாங்க, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்றாங்க. மூணாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சோதனைகள் உங்களை தொடர்ந்து வரும், அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அந்த நேரத்தில் உங்களுடைய ஆயுதத்தை உயர்த்தக்கூடாது என்று உஸ்மான் இடத்திலே சொல்லுங்கள். கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்படுவார் என்று சொல்லுங்கள். அப்ப மூத்துக்கிறது ஒரு கூட்டத்தினுடைய ஆயுதத்தால் ஏற்படும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டுருச்சு. ஆனா அவங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க, எவ்வளவு நிம்மதியான முறையில் இருந்துச்சு பாருங்க. உஹது மலையின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கும்போது உஹது மலை லேசாக அசைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலால் அடித்து சொன்னார்கள், உஹதே அமைதியாக இரு. உன் மீது யாரெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு ரசூல் இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உமர் கொல்லப்படுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லிட்டாங்க. உஸ்மான் கொல்லப்படுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அப்படி இருந்தும் அவருடைய வாழ்க்கை எந்த விதமான பதட்டத்தோடு இருக்கவில்லை. கடைசி நாள் பாருங்க, கிளர்ச்சியாளர்கள் சூழ்ந்துட்டாங்க. டெய்லி பால்கனி போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க.
அது ஒரு சோகமான காட்சிங்க. நபியினுடைய 2 மகளை கல்யாணம் பண்ண ஒரு சஹாபி, செல்வ செழிப்பில் இருந்தவர்கள், மதீனாவினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க தான் பெரிய காரணமா இருந்தவங்க. அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியை எடுத்து கட்டினவங்க, கூரையெல்லாம் எடுத்துட்டு தலமா போட்டு எடுத்து கட்டினவங்க, மதீனாவினுடைய வீதிகளை செப்பரிட்டவர்கள், பல கிணறுகளை வாங்கி வக்ஃப் செய்தவர்கள், மதீனாவாசிகளுக்கு தண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்தவர்கள், தன்னுடைய சொத்து சுகங்களை மதீனாவாசிகளுக்காக செலவு செய்த அர்ப்பணிப்பாளர். அப்படிப்பட்ட உஸ்மான் பராட்டாவுக்கு வந்து முன்னால நின்று அந்த கிளர்ச்சியாளரை பார்த்து கேட்கிறாங்க, மஸ்ஜித் நபவி கூரையா இருந்துச்சு, நபி தொழும் போதெல்லாம் தண்ணி ஓடக்கூடியதா இருந்துச்சு, இந்த மஸ்ஜித் நபவி கூரையெல்லாம் எடுத்து தலமா போட்டனே, அந்த மஸ்ஜித் நபவியில தொழ முடியாத மாதிரி என்னை தடுக்கிறீங்களே, நியாயமா? மதீனாவுடைய வீதியை கரடு முரடாக கடந்த நேரத்தில் அதை செப்பரிட்டு சீர்படுத்தினேனே, அந்த வீதிகளை நடக்க விடாம தடுக்கிறீங்களே, நியாயமா? மதீனாவுடைய மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது எத்தனையோ கிணறுகளை வாங்கி வக்ஃப் செய்து மதீனாவுடைய தண்ணீர் கஷ்டத்தை போக்கினேனே, அந்த தண்ணியை கூட எனக்கு விடாம நீங்க தடுக்கிறீங்களே, நியாயமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே கேட்கிறார்கள். அந்த மக்கள் இறங்கவில்லை, பணியவில்லை. இரவு நேரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து வையுங்கள், நான் நோன்பு வைக்க போகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் தண்ணீர் வைக்கவில்லை, மறந்து விடுகிறார்கள். மனைவி காலையில எழுந்திருக்கிறாங்க, அதுக்கு பின்னால சுபூதுடைய நேரத்தில் அவங்க மனைவி எழுப்புறாங்க, தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு, நீங்க நைட் தண்ணி கேட்டீங்க, ஆனா நான் தண்ணி வைக்கல, இந்த இப்ப தண்ணியை குடிச்சிட்டு நோம்பு வைங்க அப்படின்னா சொன்னாங்க. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, இப்பதான் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, குளிர்ந்த நீரை எனக்கு கொடுத்தார்கள். சொன்னார்கள், உஸ்மானே, இந்த கிளர்ச்சியாளர்களை நீ எதிர்த்து போராடினா நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். ஆனால் அப்படி போராடாமல் இருந்தால் இந்த மக்களால் கொல்லப்பட்டு நோம்பு திறக்கிறதுக்கு எங்களோடு வந்து விடுவாய். நீ எதை தேர்ந்தெடுக்கிறீங்க, தேர்ந்தெடுத்து. இங்கு அவர்களுடைய இறுதி நாள் தெளிவா சொல்லப்பட்டது. நபியினுடைய வார்த்தை பொய்யாகாது. நபியினுடைய குளிர்ந்த கரங்களால் அருந்தி அந்த குளிர்ந்த நீர் என்னுடைய வயிற்றை நிரப்பிவிட்டது, எனக்கு தண்ணீர் வேண்டாம், இன்றைக்கு நான் நோம்பு வச்சிட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போறாங்க, நீ போராடினா உனக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் போராடாமல் நீ அமைதியோடு இருந்தால் உனக்கு ஷஹாதத் கிடைக்கும். எது தேவையோ நீ தேர்ந்தெடுத்து. ஆனால் நீ இன்றைக்கு போராடவில்லை என்று சொன்னால் நோன்பு திறக்கிறதுக்கு நம்மோடு வந்து விடலாம். நபியினுடைய நேசத்தை விரும்பினார்கள், நபியினுடைய அருகாமை விரும்பினார்கள், நபியினுடைய சந்திப்பை விரும்பினார்கள், நபியோடு சேர்ந்து நோன்பு திறப்பதை விரும்பினார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயுதத்தை உயர்த்தவில்லை.